ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ப்ரொமோ விட்டாலும் விட்டாங்க. இப்படி நம்ம புறமுது தூக்கிட்டு ஓடுற மாதிரி வச்சுருக்காங்க. இல்லைங்க, குப்பர் அடித்து மண்ணில் கவன மாதிரி இருக்குங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நல்லா சீரியலை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின்லாம் அறிவாளியாக இருந்துடக்கூடாதுங்க. ஆமாங்க, நம்ம காவேரி மட்டும் எப்படி இப்படி அறிவாளியாக புத்திசாலியாக இருக்கா. இந்த அபி அப்படி தான் அறிவாளி புத்திசாலியாக இருக்காங்க. மகாவும் ஆக கல்யாணத்தில் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. பொன்னியும் சிறுகடி காசில் மீனா இவங்கெல்லாம் அழுதுகிட்டே அத்தை அத்தை அப்படின்னு அப்படியே முணுமுணுத்துட்டே இருக்காங்க இல்லையா, வீரமங்கையா இருக்கு இல்லையா. அதே மாதிரி இங்கே சீரியலில் இவ மட்டும் எப்படி முன்னுக்கு வரலாம், நல்ல ஒரு ஹை இதில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியலங்க. காவேரியை பார்த்தீங்கன்னா அழுக வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அழுகாச்சி ஆரம்பித்தது எப்போ தெரியுமா, யமுனா லவ் சொல்லி பார்த்தா இந்த நிவின் பார்த்து என்னை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாரு, ஒன்னாலதாக்கா அப்படின்னு எப்போ சொன்னாலோ அப்போ ஆரம்பிச்சதுங்க. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் முடியலை. காவேரி கண்ணில் காவேரி ஆறு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஊன்னு அழுதுகிட்டே இருக்குது. பாவம் பயப்பில்லை. இந்த விஜய் காலை என்னதான் எவ்வளோதான் முறுக்கி தான் உன்னை மட்டும் தாண்டி விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த பசு என்ன பண்ணுது, பதுங்கி போகுது. பசுன்னு சொன்னது காவேரி தாங்க சொன்னேன். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. தன்னோட காதல் பரிசு இந்தாங்க, உங்களுக்காக நான் கொடுக்குறேன் உங்களோட காதல் பரிசை அப்படின்னு சொல்லி கூட்டியாந்து நிற்கிறாங்க. கங்கா எவ்வளவோ துடிக்கிறாங்க. வேணாண்டி இவளை ஏண்டி நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற, அக்கா நீ என் விஷயத்தில் தலையிடாதக்கா அப்படின்னு படக்குன்னு சொல்லி பிடிச்சி இந்த பிள்ளை விடுக்குன்னு கங்கா விடுமா அப்படின்னு அடியே ஓடி வருது. அடியே உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காது. இதாங்க ஒரு அக்காவோட உண்மையான துடிப்புங்கிறது. சும்மா துடிக்குதுங்க பாவம் அந்த பிள்ளை. இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தாட்ட விஜய் அப்போ தாங்க சொல்லி வாய மூடலை. இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சு போட்டு என் லவ்வா சொல்ல போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அவளுக்கு பயமாகவே இருக்குது அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கீங்களே. அங்கே உள்ளற என்ட்ரி ஆகுறாங்க. பார்க்குறாங்க. விஜய் பார்த்தா அப்படியே முன்னாள் காதலியும் இந்நாள் மனைவியும் நிற்கிறாங்க. எப்படி இருக்கும், தான் கையில் வச்சிருந்த அக்ரிமெண்ட் பேப்பரே கீழே அப்படியே டவான்னு நழுவி ஓடுதுங்க. அதை கூட கவனிக்கலை. அப்படியே அதிர்ச்சியாக போய் நிற்கிறார். நின்ன மனுஷன் காவேரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வெண்ணிலா பார்க்குறாரு. இப்போ வெண்ணிலா பார்த்த கையோட வெண்ணிலா அப்படின்னு அப்படியே நாடி கமலத்துலேருந்து அப்படியே உள்ளாரிருந்து வருதுங்க அந்த ஒரு குரல். எப்படி பயப்புள்ள மனுஷன் அப்படியே காதலி கிடைச்சிட்டாலேன்னு சந்தோஷப்படுறதா, அந்த காதலிய மனைவியே அதுவும் இந்நாள் உயிராக விரும்புகிற காவேரி மனைவி அவள் கூட்டிகிட்டு வந்துட்டு நிற்கிறாளே. என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி கொண்டாடுறாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நீங்கள் கடையில் வாங்கக்கூடாது, எனக்கு பிடிச்ச பொருளாக இருக்கணும்ன்ட்டு, அதான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படி இந்த காவேரியோட கிஃப்ட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி இது தெரியுங்க, இது உங்களோட வெண்ணிலா தானே, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கல. அங்கே இருக்காங்க ராகினி. அந்த ராகினி தான் எல்லாமே கூப்பிட்டு கொண்டே காமிச்சாங்க. ராகினிக்கு எப்படி, அவள் தான் என் வாழ்க்கையை பிரிக்கணும்னு வந்தாலே அவள் நினச்சது என்னமோ சாதிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போதைக்கு கூட இந்த மரமக்கு ஒன்றும் புரியாமல் போயிடுது. என்னன்னு சொல்லாமல் அந்த வெண்ணிலா பார்த்து அதிர்ச்சியில் அவள் என்ன பிரிச்சா, நான் என்ன ஒன்று பிரிஞ்சேன் அப்படின்னு கேட்காம வெண்ணிலா பார்த்தே பேச வைக்கிறாங்க. தாத்தா இது வெண்ணிலா தாத்தா அப்படிங்கிற, தெரியும்ப்பா வெண்ணிலா தான், நான் என்ன இல்லைன்னா சொன்னேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வாமா வெண்ணிலா எங்கேம்மா இருந்த, இத்தனை நாள் எங்கே போனேன் அப்படின்னு தாத்தா கேட்க, உடனே ராகினி தாத்தா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நடந்ததை சொல்ல வர. ஆமாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், நீயே இதெல்லாம் சொல்கிற அப்படிங்கல. அதெல்லாம் அஜய் தான் என்கிட்ட சொன்னார், உயிருக்கு விரும்பினாரமே, வெண்ணிலா காவேரியை தூக்கி எரிஞ்சிருவாராமே அப்படின்னு சொன்ன கையோட விஜய் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே செம்ம காண்டாரு, கையை முறுக்குறாரு. அப்படியே எஸ் ஆகிறாங்க. அப்படியே அஜய் வராரு. தள்ளி வந்துடுடி உன்னை அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நவத்திடுறாங்க. அடுத்து பார்த்தா தாத்தாவால் ஒன்றுமே சொல்ல முடியல. விஜய் அப்படிங்கிற தாத்தா வெண்ணிலா அப்படின்ட்டு வா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. ஆனாலும் இவங்க அப்படியே கையை பிடிக்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, ஓடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே என்ன பண்ணுது நம்ம விஜய், கையை எடு பொண்டாட்டி நிற்கிறா அப்படிங்கல. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கையை நழுவுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனேன் வெண்ணிலா, எங்கேம்மா போனேன் அப்படிங்கல தாத்தா அப்படின்னு அழுகுறாங்க. நான் உங்கள் நினைப்பிலே தான் வாழ்ந்தேன் தெரியுமா, நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லல. அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் இது வரைக்கும் அந்த ஆசிரமத்தில் இருந்தேன், ஐயோ நான் எத்தனை வாட்டி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் தாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் காணாமல் போனவன் எப்படி போனானே தெரியாமல் இருந்தார் இல்லையா, அதை பார்த்ததுனால சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ராகினிக்கு சந்தோஷம் தாங்கலை. காவேரி பார்க்குறாங்க, போதுமாடி உன் வாழ்க்கை அவ்வளோதான், நான் செஞ்சது மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டேன்னா சொன்னது மாதிரியே அப்படிங்கிறாங்க. பார்த்தா காவேரி பொங்கி வருது. அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலும் செம்ம காண்டாகிறாங்க. நான் சொல்லிட்டேன்டி, நான் சொன்னதை தாண்டி சாதிப்பேன், இந்த வீட்டுக்குள்ளே வந்தது நோக்கம் நிறைவேறிச்சுடி, நீ நல்லவளே இல்லடி, அதனால தாண்டி இப்போ நீ ஒன்றுமே இல்லாமல் இழந்து நீ வெளியில் போகிற, நான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஆள போகிறேன், நீ கேடுகட்டவடி அப்படின்னு சொன்ன கையோட காவேரி செம்ம கண்டாய் சொப்புன்னு ஒரு அரை ராகினிக்கு கொடுக்குறாங்க. அப்படியே ரவுண்டு கட்டி சொயின்னு அப்படியே 7 தூணை சுற்றி போய் மூளையில் போய் விழுகிறாங்க. என்னடி ரொம்ப நானும் போனா போது நினச்சா போட்டு என்னை போட்டு உயிர் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அரை கொடுக்குறாங்க. கங்கா பார்க்குறாங்க, சூப்பர் நீ அரைஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறாங்க. அக்கா விடுக்கா, எனக்கு இப்போ அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அஜய் ஓடி போகிறாரு ராகினிட்ட. எதுக்குமா உனக்கு இது தேவையா, அதான் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாலா, அதோட நீ அட்டங்க வேண்டியதானே, நீ அடி வாங்குறதுக்குனே அவகிட்ட போய் மூக்க நுழைப்பியா அப்படிங்களே, நீ சும்மா இருியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி எந்திரிக்கிறாங்க. மறுபடியும் எந்திரிச்சு போகிறாங்க. ராகினி
ராகினி வேண்டாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க, ஏயா என்ன வேணாங்கிற? வேணாமா, ஏற்கனவே ஒரு அடி வாங்கிட்ட, நீ ஏற்கனவே பஞ்சு போட்டுட்ட, உடம்புல நிறைய கட்டு போட்டாச்சு, இன்னமும் அடி வாங்க வேணாமா? நான் தானே அடி வாங்குறேன், உனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு ராகினி சொல்ல, நீ அடி வாங்குற, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறதா? அதில் எனக்கு இடுப்பு ஒழிஞ்சு போச்சு, பக்கத்தில் இருக்க நர்ஸுக்கிட்ட நான் ஊசி போட்டு வந்தேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஊசி தானே போட்டேன், வேற ஒன்றும் இல்லையே, வா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இப்போ எங்கேம்மா போகிற? மறுபடியும் அங்கே என்ன நடக்குறத பார்த்தே ஆகணும். சரி பரவாயில்ல, நீ இன்னொரு கணத்தில் அடி வாங்கணும் போகிற, போ உனக்கு உன் தலையெழுத்து, அடி வாங்கணும்னே இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்? ஏம்மா ராகினி, நீ போயிட்டு மறுபடியும் அடி வாங்கணும்னே போறியா? வேணாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க, முடியாதுன்னு சொல்ல அப்படியே கையை டமால்னு விட்டுறாரு. விட்ட கோயிட அங்கேருந்து வேகமாக எவ்வளோ தூரம் இங்கேருந்து அங்கே போனாங்களோ அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வந்து போட்டார்னு வந்து காவேரி காலில் கரெக்டாக வந்து விழுகிறாங்க. மன்னிப்பு கேட்குற மாதிரியே அம்மானு இடுப்பு ஒடியுது, தாங்க முடியலை. காவேரிக்கு இப்படியே செம்ம கண்டார, உனக்கு தேவையா? இப்போ தானே ஒரு அடி கொடுத்தேன், இப்போவும் ஏண்டி அப்படின்னு சொல்லி அந்த காலில் விழுகிறாங்க இல்லையா, அந்த கால் இன்னொரு கால் அடி வாங்காத கண்ணம், அதில் அப்படியே விழுந்தகிட்டு அப்படியே தூக்கி மிதிக்கிற அப்படி தூக்குறாங்க அந்த முகத்தை. அப்படியே எந்திரிக்கிறா, பார்த்தா ராகினி செம்ம கண்டார. என்னடி மிதிக்கிற? நீ தாண்டி என் காலில் விழுந்த, நான் உன்னை மிதிச்சேனா, ஓடுறி அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றாங்க. அப்போ அஜய் வராரு, நான் உனக்கு தேவையா? நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, நீ தாண்டா என் கையை பிடிச்சி இழுத்த. ஆமாம் இழுத்தேன், அப்படியே விட்ட, நீ தானே போகிறேன்னு சொன்ன, அதான் விட்டேன் அப்படிங்கல. ஐயோ எனக்கு இப்படி ஒரு முட்டாள் புருஷன் அப்படிங்கல. பார்க்குறான் காவேரி அப்படியே பின்னாடி இறங்கி போயிட்டு இருக்காங்க. இங்கே பாரியா காவேரி போகிறா, எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க வர்றாங்க. இங்கே விஜய் வெண்ணிலா தாத்தா 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படிமா என்னம்மா நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கல பார்க்குறாங்க. சரிப்பா, இது உனக்கு எப்படிப்பா, உன் பொண்டாட்டி காவேரி நினச்சிப்பாரு, நீ வெண்ணிலா வந்துட்டா சந்தோஷம் தான். ஆமாம் தாத்தா, நான் வெண்ணிலா வந்துட்டா இல்லைங்கல, காவேரி நான் வேணாம், நான் எப்போ சொன்னேன்? காவேரி தான் தாத்தா என் பொண்டாட்டி, காவேரி தான் எனக்கு எல்லாமே உலகமே அப்படிங்கல. வெண்ணிலா அப்படியே ஒரு மாதிரியை பார்க்கல. தாத்தா டவக்குன்னு முந்திக்கிட்டு சொல்கிறாருங்க. என்னம்மா காவேரி யாருங்கிற பார்க்குறியா? உன்னை கூட்டிகிட்டு வந்துரு, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணா அப்படிங்கல. ஆமாம் இவரோட பொண்டாட்டி தான், என் பேரன் பொண்டாட்டி அப்படிங்கல. உங்களுக்கு மின்னல் வெட்டுது, அப்படியே மயக்க வருது. இப்படி விஜய் தாங்கி பிடிக்கிறாரு. ஐயோ தாத்தா, இப்போ ஏன் தாத்தா உடனே சொன்னீங்க? இங்கே பாருங்கள் மயக்கம் வந்துருச்சு. விஜய் இந்த விஷயத்தெல்லாம் ஆறப்படக்கூடாது, தள்ளி போட்டால் அவ்வளோதான் ஆபத்து. என் பேத்திப்பா, என் காவேரி நான் விட்டு கொடுக்க முடியுமா? அதை தான் உண்மையை சொல்லிட்டேன். இங்கே பாருமா, என் பேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளை காவேரி அவளை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நீ கூட்டிகிட்டு வந்தியே, உன்னை கூட்டிகிட்டு வந்ததே அவள் தான். எங்கே அப்படின்ட்டு காவேரி அப்படின்னு நிமிந்து பார்க்குறாங்க. காவேரி காணோம். பார்த்தா விஜய் காவேரி காணோம். ஆமாம் தாத்தா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே வெளியில் வந்துடுறாங்க. பின்னாடியே கங்கா ஓடி வர்றாங்க. என்னம்மா காவேரி, ஏன்டி இப்படி பண்ண, எதுக்கடி பண்ண, அவளை கூட்டியாந்து விட்டுட்டு நீ எங்கடி போகிற வெளியில் அப்படிங்கல. இல்லைக்கா எனக்கு மனசு சரியில்லை, அதனால் நான் கொஞ்சம் நேரம் வெளியில் வந்துட்டு வரேன். என்னடி சொல்கிறேன்? ஆமாக்கா, நான் அவளை போய் சும்மா விட மாட்டேன். விஜய் போய் நான் கேள்வி கேட்பேன். அக்கா மாமா அவர் என்னக்கா தப்பு பண்ணார்? அவர் ஒன்றும் தப்பு பண்ணலை அப்படிங்கிறாங்க. இல்லடி வேணாண்டி அப்படிங்கிற, நான் போயிட்டு வந்துடுவேன்க்கா அப்படின்னு சொல்லி, நீ பேசாமல் வீட்டுக்கு போ, நான் வரேன். அடி நம்ம வீட்டுக்கு அது வாடி. இல்லை நான் வெளில போகிறேன், நான் வந்துடுவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் தங்கச்சி சொன்னதை நம்பி வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதை நம்பி அவங்க போயிடுறாங்க. பார்த்தா இங்கே வரமாட்டேன் திரும்பியே. காவேரி வெண்ணிலாவும் விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், எனக்கா நீங்கள் எவ்வளோ செஞ்சிட்டீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. இங்கே வெளியில் ஓடி வர்றாங்க. பார்த்தா கங்கா நின்றுட்டு இருக்காங்க. எங்கே காவேரி பார்த்தீங்களா காணுமே அப்படின்னு விஜய் கேட்க, அட ஏங்க நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க, அவள் மனசு வந்து இந்த பக்கத்து போயிட்டா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அப்படிங்களா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா என்ன தாத்தா இப்படி பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கள. சரி என்ன சொல்லிட்டு போனா? நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். ஐயோ அதெல்லாம் சும்மா சொல்லியிருப்பா, என் காவேரி பற்றி எனக்கு தான் தெரியும், அவள் கோவத்தில் போயிருக்கா, டென்ஷனில் போயிருக்கா, நான் வரமாட்டேன்னு சொன்னால் நீங்கள் பின்னாடியே போயிடுவீங்களா, அதனால நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஐயோ என்ன விஜய் சொல்கிறீங்க அப்படின்னு கங்கா சொல்ல. ஆமாம் நீங்கள் இவ்வளோதான் காவேரி புரிஞ்சுக்கிட்டதா, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இப்போவே போகிறேன் அப்படி சொல்லி கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. தாத்தா நீங்கள் வெளியில பார்த்துக்கங்க, நான் எதாக இருந்தாலும் நான் என் காவேரியோட வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டா பறக்கிறாருங்க, பஞ்சா பறக்கிறாருங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு காவேரி இவங்க ஒரு பக்கத்து போகிறாங்க, இவங்க ஒரு பக்கத்து தேடி போகிறாங்க. ஆனாலும் இந்த பக்கத்து அந்த பக்கத்து எல்லா பக்கம் தேடத்தான் போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.